Hi friends, Bhagavad Gita chapter 7 slokam 3. Manushyanam sahasreshu kaschet yatati siddhaye yattamapi siddhanam kaschinmam veti tattvataha. மனிதர்களில் ஆயிரக்கணக்கானோர் ஆன்மீக முயற்சிகளை தொடங்குகிறார்கள். அந்த குழுவில் சிலரை மனநிலை மற்றும் ஆற்றலால் வெற்றியடைகின்றனர். ஆனால் அந்த வெற்றியடைந்தவர்களில் மிக சிலரே எனது யதார்த்த ரூபத்தை உணர்வார்கள். இந்த ஸ்லோகம் மூலம் பகவான் கிருஷ்ணர் ஆன்மீக சாதனையின் உயர்ந்த நிலையை அடைவது எவ்வளவு கடினம் என்பதை விளக்குகிறார். மனதை ஒருமுகமாக சேர்த்து கொண்டு ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் மட்டுமே இறை உண்மையை உணர முடியும். சாதனைக்கு பேராசை மட்டும் போதாது, மன ஒழுக்கமும் முக்கியம். இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் பகவத்கீதை படிக்க ஆர்வமுள்ள இருவர் இருந்தனர். ஒருவர் விஜய், மற்றொருவர் அருண். இருவரும் பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தனர். விஜய் புத்தகங்களை வாசித்து எல்லோரிடமும் அறிவை பற்றி பேசியும் இருந்தான். ஆனால் அருண் தினமும் காலையில் விரதம் இருந்து தியானம் செய்து மனதை கட்டுப்படுத்தி தவமிருந்து வந்த ஞானத்தை உள்ளார்ந்த ஒளியாக உணர ஆரம்பித்தான். விஜய் புத்தகங்களை எல்லாம் நன்றாக அறிந்தாலும் அவனது மனநிலை அமைதி இல்லை. ஆனால் அருணின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிந்தது. அப்போதுதான் விஜய் உணர்ந்தான், ஞானம் என்பது வாசிப்பில் அல்ல, அதை பாழ்ந்து செய்பவர் யார் என்று அனுபவத்தில் தெரியும். இது போல ஆயிரக்கணக்கானோர் முயற்சி செய்கின்றனர், ஆனால் பகவானை உணர சிலர் மட்டுமே. இந்த ஸ்லோகத்துல நான் ஏதாவது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.